ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்னைக்கு நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம ஃபோர்ஸ் மேரேஜ் பார்த்துருக்கோம், அரேஞ்ச் மேரேஜ் பார்த்துருக்கோம், ஏன் லவ் மேரேஜ் கூட பார்த்துருக்கோம். ரன்னிங் மேரேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும்ல. ஆ ஒரு சில பேர் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னாலே, "ஏய் என்னாச்சு? போறப்ப எப்படி இருந்துச்சு? அங்க போய் எப்படி வாழ்ந்த?" 1000 கேள்விகள் கேட்போம். அதே நம்ம டேக்குக்கு நடந்தது. அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைலாம் பார்த்து, லாஸ்ட்டா ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிப்போம்ல. அது எப்படின்னு பார்க்கலாமா? ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க. வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அப்படியே டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இடையில எதனாவது ஒரு குட்டி சவுண்ட் கேட்கும். குட்டி நாய்ஸ். தயவு செஞ்சு அத கண்டுக்காதீங்க. ஏன்னா என் 2 பப்பீஸ்ல ஒரு பப்பி என்னுடைய மடியில தூங்கிட்டு இருக்கு. அதனால தான். ஓகே. என்னால முடிஞ்ச அளவுக்கு குட்டியவும் டிஸ்டர்ப் பண்ணாம, உங்களுக்கும் புடிச்ச மாதிரி ஒரு அழகான ஸ்டோரிய சொல்றேன். ஓகே? ஓகேடா. இப்போ ஸ்டார்ட்டிங் சீன்ல தான் காட்டுறாங்க. ஒரு பஸ் அப்படியே ஸ்மூத்தா ட்ராவல் ஆகி ஹைவேஸ்ல போயிட்டுருக்கு. அந்த பஸ்ஸில் 2 பேர் இருக்காங்க. ஒன்று நம்ம ஜங்குக், பக்கத்துலேயே நம்ம டே. ஜங்குக் மேலே சாஞ்சு அந்த ஜன்னலில் வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு. அவங்கக்கிட்ட எந்த பேக்கும் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் 2 பேரும் அமைதியாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க. டைம் ஒரு மார்னிங் 6 to 7 அந்த மாதிரி இருக்கும். அந்த சூரியன் அப்போ தான் உதயமாகும். அந்த மாதிரி டைம் வெளியே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருக்க நம்ம டே தான் சங்குக்கை பார்த்து, "சங்குக்கா, ம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு." "எனக்கும் தான், பட் வேறு வழி இல்லை. நம்ம வேணா திரும்பி போயிடலாமா?" "முடியாது டே. நம்மளை ஆல்ரெடி தேட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜிமின் கிட்டேருந்து 8 மிஸ்டு கால்ஸ். உங்கள் அம்மா கிட்ட இருந்தும் உன்னுடைய ஃபோனுக்கு கணக்குலேயே இல்லாமல் மிஸ்டு கால்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த நிலமையில போகலான்னு சொல்கிறியா?" "இல்லை சங்கு, நான் நம்ம லவ் லைஃபு, நம்ம மேரேஜ் லைஃபு, ஈவன் ஃப்யூச்சரை பற்றி நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன். நீ, நான், அம்மா, அப்பா, உன்னுடைய அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் அப்பா நம்ம லவ்க்கு ஒத்துக்க மாட்டாருன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல சங்கு. அவருக்கு ஒன்று எந்த அளவுக்கு பிடிக்காம இருந்தா அடுத்த செகண்டே மேரேஜ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாரு. அவர் என்னை திட்டி அடிச்சுட்டு ரூம்குள்ளேயே மூடி வச்சுருந்தா கூட நான் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். அடுத்த செகண்டே யாருக்கும் ஃபோன் பண்ணி இம்மிடியேட்டாக மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. என்ன சங்கு நான் பண்ணுறது?" "எனக்கு தெரியும் நீ ரொம்ப பயந்துட்டேன்னு. அதனால தான் உன்னை அங்கே வச்சுருந்தாலும் சேஃப் இல்லை, அப்படியே விட்டாலும் எனக்கு மனசாராது. அதான் உன்னை கூப்பிட்டு வந்துட்டேன். நீ கூப்பிட்டேன்னு நான் வந்துட்டேன். ஆனால் என்னை இத்தனை நாள் வளர்த்தாங்க, அவங்கள ஏமாத்துற மாதிரி ஃபீல் ஆகுது சங்கு." "கரெக்டு தான் டே. எனக்கும் கில்ட்டியாக தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாரு. 25 வருஷத்தை பார்த்தனா அடுத்து வர வருஷம் ஃபுல்லாக நீ வாழ்க்கைய கொடுமையாக தான் பார்ப்பேன். பரவாயில்லையா? தெரியாதவனை கட்டிக்கிட்டு அவன் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு உனக்கு பிடிச்சது கொஞ்சம் கூட வாழ முடியாது. எல்லாரும் இதை தான் யோசிக்கிறாங்க டே. ஆனால் அந்த இடத்துல இருந்து யோசித்து பார்த்தா தான் தெரியுதுல்ல. நான் கூட ரன்னிங் மேரேஜ் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லி கேட்டேன்னா அப்படியே ஓங்கி இழுத்து விடலான்னு தோணும். பெத்த அப்பனையும் ஆத்தாலையும் விட்டுட்டு எப்படி ஓடுறதுக்கு இவங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே இடத்துல இருக்கும்போது தான் தோணுது, அவங்க ஓடி போகிறப்போ அந்த 25 வருஷத்தை நினச்சிருந்தாங்கன்னா பேலன்ஸ் அவங்க வாழ போகிற வாழ்க்கை நரகமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த 25 வருஷம்
அவங்க மறந்ததுனால தான், அந்த லவ் அந்த 25 வருஷத்தை மறக்க வச்சதுனால தான் அடுத்து ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச பர்சனோட அம்மா அப்பாவை ஹர்ட் பண்ணிடுன்ற கில்ட் உள்ள கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வாழ்க்கைன்னு பார்க்குறப்போ வாழணும் இல்லாட்டி கரெக்டு தான் சுக்கு. அதனால தான் நானும் யோசிக்காமல் வந்துட்டேன். ஆனால் இப்போது கஷ்டமாக இருக்குது. அப்பா என்னை திட்டிகிட்டு தான் இருப்பார், எனக்கு தெரியும். ஈவன் நான் இப்போ போனால் கூட என்னை அடிப்பார், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அம்மா என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப அழுவாங்க. நான் அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல. கவலைப்படாதே, எல்லாமே சரியாயிடும். ஆனால் சங்கு, உங்கள் வீட்டில் என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியலையே. எனக்கும் தெரியல. அம்மாட்ட போய் பேசி பார்க்குறேன். அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு ஏற்றுக்கிட்டாங்கன்னா மேரேஜ் இப்போ பண்ண வேண்டாம், நான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்லை வேணாம் செட் ஆகாதுன்னு சொன்னாங்கன்னா விட்டுருவியா சங்கு? மாட்டேன்டே, தனியாக போயிடலாம், கல்யாணம் பண்ணிட்டு. சரியா? உண்மையாவா? உண்மையாக தான் சொல்கிறேன். ஏன்னா தனியாக இருக்கிற நேரம் கல்யாணம் பண்ணாமல் இருக்க வேண்டாம். சங்கு, அம்மா சொல்லு. அம்மா ஓகே சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். சரிடே, ஆனால் நீ ஏன் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்ன? அம்மா துணைக்கு இருப்பாங்கன்னு உங்கள் அம்மா எல்லாரும் கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஓ, செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே அவங்க கன்வின்ஸ் ஆகணுமே. பரவாயில்ல, கன்வின்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்குள்ளே பாப்பா வந்து இல்லை ஒன்றும் இல்லை சங்கு, நான் சும்மா ஒன்றும் இல்லை. நான் ஓகே 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 நீ ரெடி ஆகிற வரைக்கும் நான் உன்னை தொடக்கூட மாட்டேன். ஹாப்பி ஹாப்பி. ஆனால் ஆனால் இல்லை, காலேஜில் இருக்கும்போது சும்மா சும்மா கலாய்ப்பா, வெறுப்பேற்றுவா. எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ பாரு அவங்க என்ன பண்ணுறேன்ட்டு. ஆனால் இப்போது எப்படி பேசுகிறேன்? பேசினதான் அதுக்கு எல்லாத்தையும் செஞ்சிட மாட்டேன். உன்னை பற்றியும் நான் யோசிப்பேன். ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ டே சங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் சங்குக்கும் அப்படி மனசை விட்டு பேசிட்டு அந்த ட்ராவலை ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் ஒரு 8:30 அந்த மாதிரி இருக்குது. பஸ்ஸும் போயிட்டு நேராக பஸ் ஸ்டாண்டில் நிற்கிது. ஆக்சுவலி இந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் கும்பலாக நிறைய ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டாக பார்த்து பஸ் எல்லாமே போய் பார்க் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெஸ்டினி. அதாவது இவங்க சோல்லேருந்து திகுக்கு போயிருக்காங்க. ரொம்பவும் பெரிய ட்ராவல். அங்கே போயிட்டு அழகாக அப்படியே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நிற்க, நம்ம டே ஷூட்டில் சாஞ்சிட்டு லைட்டாக கண்ணை செஞ்சுருப்பார் நம்ம ஜங்கு. லைட்டாக அப்படியே நம்ம டேவை தட்டி எழுப்பி அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறாரு. அங்கேருந்து ஒரு டாக்ஸி ஒன்று பிடிச்சி நேராக நம்ம ஜங்குக் அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம டேவை. அங்கே போயிட்டு வாசலில் நின்று கதவை தட்ட நம்ம டே ஜங்குக் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு, ரொம்பவும் பயந்து போய். இப்போ அப்படி நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்குக்கை வாசலில் பார்த்ததும் செம்ம சந்தோஷம். அப்படியே ஏய் ஜங்குக், என்னடா சொல்லாம கொள்ளாம வந்து நிற்கிற, உள்ளவா. அம்மா அது வந்து என்ன தயங்குற, அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஜங்குக் லைட்டாக சைடில் திரும்ப பார்த்தா நம்ம ஜங்குக் பின்னாடிலேருந்து ஒளிஞ்சிருந்தவர் பொறுமையாக வெளியே வராரு. நம்ம ஜங்குக்கோடைய அம்மா 2 பேரையும் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்க பார்க்க ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டா தான் இருக்காங்க. இப்ப டக்குனு அவங்க, "என்ன ஃப்ரெண்டா? சொல்லாம கூட்டு வந்துட்டியேன்னு பயப்படுறியா?" அ அம்மா ஃப்ரெண்ட் இல்ல. ஆ? இவன் பேரு டே நானும் டேவும் லவ் பண்றோம். காலேஜ் டேஸ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து. அவன் வீட்ல தெரிஞ்சிருச்சு. ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க. மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணாங்க. அதான் அதான் சங்கு, நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டுருக்கியா? அம்மா, வேற வழி இல்லம்மா. சங்கு, கொஞ்சமாவது வீட்ட பத்தி யோசிச்சு பாத்தியா நீ? அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அம்மா, ப்ளீஸ். என்ன ப்ளீஸ்? அம்மா, அது எனக்கு எனக்கு டே இல்லாம வாழ முடியாதும்மா. அவனும் என்ன நம்பி வந்துட்டான். ஜங்குக், ஆனா கொஞ்சமாவது யோசிச்சு பாரு ஜங்குக். நாங்க உன்னை படிக்க அனுப்பிச்சோம்டா அங்க. சின்ன லவ் பண்றேன்னு முன்னாடி என்கிட்ட சொன்னியா? அப்பாட்ட சொன்னியா? எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணா இப்படி ஒரு பையனை கூட்டிட்டு வந்து நின்று என்னடா நினைப்பாங்க எல்லாரும்? அம்மா ப்ளீஸ். நான் இங்க வந்தது உங்களையும் அப்பாவையும் நம்பி மட்டும்தான், மற்றவங்கள இல்லை. முதல்ல வாயை முடிக்கிட்டு உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்க சொல்ல, நம்ம ஜங்குக் நம்ம டேவுடைய கையை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்காரு. நம்ம டேவும் நம்ம ஜங்குக்குடைய கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு லைட்டா ஜங்குக் பின்னாடி ஒளிஞ்ச மாதிரியே நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்குள்ள போகும்போது நம்ம டேவையும் கூட்டிக்கிட்டே தான் உள்ள போறாரு. அவங்க அம்மாவுக்கு செம்ம கோவம் வருது ஜங்குக் மேல. எந்த தைரியத்துல இவன் இங்க கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் உள்ள போன வேகத்துக்கு, டே பயப்படாத ஜங்குக், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க போல. நீ பயப்படாத, நான் இருக்கேன் சரியா? ஆனா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டேவை கொஞ்சம் காம் டவுன் பண்றாரு. இப்போ அவங்க அம்மா தான் டோரை லாக் பண்ணிட்டு உள்ள வராங்க. வந்த வேகத்துக்கு நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர்லேயே பட்டு பட்டுன்னு 2 வைக்க நம்ம டேக்கு செம்ம பயமாயிடுது. இப்போ நம்ம டே தான், ஆண்டி ப்ளீஸ் ஜங்குக்கு அடிக்காதீங்க. நான் தான் நான் தான் கம்பல் பண்ணி போலான்னு கூட்டிட்டு வந்தேன். ப்ளீஸ் ஆண்டி, என் மேல தான் தப்பு இருக்கு. எதா இருந்தாலும் என்ன என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஜங்குக்கு எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ். நீ வாய மூடு. நீ எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்க? ஆ? ஆண்டி அது, அம்மா, அவன் நான் லவ் பண்ற பையன். கல்யாணம் பண்ணணும்னு நம்பி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். கை விடுறதுக்கு இல்லை. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவனை நான் விட மாட்டேன். உங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியாதுன்னா தயவு செஞ்சு ஓப்பனா சொல்லுங்க. அவனை அசிங்கப்படுத்தாதீங்க. நான் டீசெண்டாக வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். நான் இங்கே வந்தது நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில். ஆனால் அது இங்கே இல்லைன்றப்போ நான் ஏன் இங்கே இருக்க போகிறேன் சொல்லுங்க? ஜங்கு, கொஞ்சமாவது யோசிச்சு பேசுடா. உன்னை இத்தனை வருஷம் பெத்து வளர்த்து, ஆமாம் பெத்திங்க தான் வளர்த்திங்க தான், அது உங்கள் கடமைமா. பெத்திங்கன்னா வளர்த்து தான் ஆகணும். அண்ட் ஆசைப்படுறதையும் செஞ்சு வைக்கணும். எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேலே ரொம்ப கோவம் இருக்கும்னு. அந்த கோவம் நியாயம்தான், தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. ஏதா இருந்தாலும் என்ன கேளுங்க, என்ன திட்டுங்க, என்ன அடிங்க. அவனை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு துளி கூட ரைட்ஸ் இல்லைம்மா. ஏன்னா இப்பயும் அவன் வேற ஒருத்தர் பையன். அவனை கேள்வி கேட்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அப்போ அவன் என்னுடையவன். என்ன அவன் எதனாவது பண்ணா உங்களுக்கு கேட்க ரைட்ஸ் இருக்கு. சங்கு, இங்க பாரு,
மேரேஜ் பண்ணி வைக்கிறது எல்லாமே ஓகே. ஓகே. ஆனா, இப்படி ஒரு பையன கூட்டிட்டு வந்து பண்றது தப்புடா. முதல்ல அவன கூட்டிட்டு போயிட்டு அவனோட வீட்ல விடு. நம்ம ஃபேமிலியா போய் கேட்கலாம். அதுக்கப்புறமேட்டு எதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஜங்குக். இப்படி அவன கூட்டிட்டு வந்து இங்க வைக்கிறது நியாயமே இல்ல. ஊரே தப்பா பேசும். பரவாயில்லம்மா. எனக்கு அவனுடைய சேஃப்டி தான் முக்கியம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க அப்பாவ லவ் பண்ணிட்டு இருந்து, உங்களுக்கு வேற ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா பேசியிருந்தா, உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? இப்ப நான் அவன கொண்டு போய் அங்க விட்டேன்னா, அவன அடிப்பாங்க, திட்டுவாங்க, ரூம்லயே அடைச்சு போடுவாங்க. என்னென்ன கேவலமா பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசுவாங்க. அட் த சேம் டைம் அவனுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை அவனுக்கு அத அமைச்சு வைப்பாங்க. தேவையா இது அவனுக்கு? எனக்கு தெரியும். லவ் பண்றது ஒரு காமனான விஷயம். அத வீட்ல சொல்லியிருக்கலாம். சொன்னா இந்த மாரி பிரச்சனை வரும்னு தான் இப்ப சொல்லாம விட்டது. ஆனா அது எப்படியோ மாட்டிக்கிட்டோம். அங்க கைவிடப்பட்டு தான் இங்க வந்திருக்கோம். ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க. ஜங்குக், என்னால எதுவும் சொல்ல முடியாது. அப்பா வந்தாதான். நான் மட்டும் இந்த முடிவை எடுக்க முடியாது. அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு வருவேன்னு சொல்லியிருக்காரு. ட்ரிப்க்கு போய் 1 வீக் ஆச்சு. இன்னைக்கு வருவாரு. வெயிட் பண்ணு. அப்பா வந்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு எதா இருந்தாலும் டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்கம்மா. நான் மேல ரூமுக்கு போறேன். சரி ஜங்குக். அவன கெஸ்ட் ரூம்ல தங்க வை. தேவையில்ல. அவன் என் கூடயே இருக்கட்டும். நான் தானே கூட்டிட்டு வந்தேன். என் கூடயே இருக்கட்டும். அவன் இந்த வீட்டுக்கு கெஸ்ட் இல்ல. கெஸ்ட் ரூம்ல தங்க வைக்கிறதுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டேவக்கா அப்படியே கையோட கூட்டிட்டு அவருடைய ரூமுக்கு போறாரு. மேலே போய் பார்த்தா அவங்க அம்மா அவருடைய ரூமை ரொம்ப அழகா க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஜங்குக் ரூம் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்ததும் எல்லாமே அவ்வளோ க்ளீனாக இருக்கு. நம்ம டேவை உள்ள கூப்பிட்டு டோரை லாக் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம டே தான் ஜங்குக், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்னால நீ ஃபேமிலியில திட்டு வாங்குறியோன்னு தோணுது. இதோ பார், உன்னால என்னாலன்னு பிரிச்சு பேசாத. புரியுதா? நம்ம நம்ம ஃபேமிலி. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். விட்டு கொடுத்து தான் ஆகணும். ம். யாரும் இல்லைனா என்ன? உனக்கு நான் இருக்கேன். எனக்கு நீ இருக்கல்ல, அது போதும். கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். எங்க போயிட போறாங்க? ம். இருந்தாலும் பயப்படாதடி. நான் சொல்றேன்ல, நான் இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டேவா ஒரு அழகான ஹக் அப்படியே ஹக் பண்ணி கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ண கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஒரு நைட் ஆயிடுது. ஒரு 7:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். நம்ம ஜங்குக்குடைய அப்பா வீட்டுக்கு வராரு. கீழே டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்டதும் நம்ம டே பயந்துடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் மேலே காரிடோர்லேருந்து எட்டி பார்க்க அவங்க அப்பா மேலே பார்த்ததும், ஹேய் ஜங்குக், எப்படி வந்தா? சொல்லவே இல்லை. இல்லைங்க, அவன் தான் சொல்ல வேண்டான்னு. ஓ, சர்ப்ரைஸா? ஓ மை பிக் மேன், கீழே வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை கீழே கூப்பிட்டா நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பயப்படுறாரு. அவருக்குள்ள பயம் இருக்கு. லைட்டாக அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்க ரூமில் பெட்டில் பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், இங்கே இரு, நான் கூப்பிடும்போது வா அப்படின்னு சொல்ல இப்போ உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையாட்ட இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே கீழே இறங்கி வராரு. அவங்க அப்பா டக்குன்னு கிட்ட ஓடி வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு நம்ம ஜங்குக்கை. இப்போ நம்ம ஜங்குக்கோட அப்பா தான், ஹே என்னடா திடீர்னு வந்து நிற்கிறா? ஆ, சொல்லக்கூட இல்லை. எப்போவுமே 2 3 வாட்டி ஃபோன் பண்ணுவேன். இன்னைக்கு நான் காலிலேருந்து ஃபோனையே காணோம். ஆ, நானும் வேலை விஷயத்துல இருந்தால் உனக்கு கால் பண்ணவே முடியல. நீ கால் பண்ணா பேசிக்கலாம்னு சொல்லி விட்டேன். இன்னைக்கு பார்த்தா இப்படி வந்து ஒரு சர்ப்ரைஸ் தர. இன்னைக்கு நான் வருவேன்னு உனக்கு தெரியுமா என்ன?
அது ஒரு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால தான் உடனே கிளம்பி வர வேண்டியதா இருந்துச்சு. என்ன பிரச்சனை? யார் என்ன சொன்னா? அது அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தனியா? தனியாவா? உங்க அம்மா கிட்ட கூட சொல்லக்கூடாத விஷயத்த என்கிட்ட சொல்லப் போறா? அம்மாக்கு தெரியும்ப்பா. இருந்தாலும் அதான் அம்மாக்கு தெரியும்ல. சொல்லு, என்ன விஷயம்? ம். இல்லப்பா, நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. அதுக்கப்புறமேட்டு சொல்றேன். எதா இருந்தாலும் சொல்லு. ஃப்ரெஷ் ஆகுறது எப்போ வேணா ஃப்ரெஷ் ஆயிக்கலாம். சொல்லு. அது அப்பா, முதல்ல உட்காருங்க. ம். உட்காந்துட்டேன். நீ இங்க வந்து உட்காரு. இப்போ சொல்லு. அப்பா, நான் காலேஜில் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். ஓ, வர்றா. ஆஹா, இந்த விஷயத்த சொல்ல தான் நேரில் வந்தியா? இல்லைப்பா, அது சரி மனசில் பையன் பேர் என்ன? கிம்டேயோ. கிம்டேயோ. ம். அப்புறம் எப்படி இருப்பான்? ரொம்ப நல்ல பையன்ப்பா. என்னை நல்லா புரிஞ்சுப்பான். எனக்காக என்ன வேணா பண்ணுவான். அம்மா அப்பாவை தூக்கி போட்டு வருவானா? ம். நான் சொன்னல வருவான். ஓ, அப்புறம் அவன் அவனும் நானும் ஒரே கிளாஸ் தான். ஃபஸ்ட் இயரில் ஒரு 2 மந்த்ஸ் அவனை ஃபாலோ பண்ணி ப்ரப்போஸ் பண்ணேன். அவனுக்கு எதை வச்சு என் மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னு தெரில. உடனே அக்செப்ட் பண்ணான். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்பா. அவனுக்காக நான் என்ன வேணா பண்ணலான்ற அளவுக்கு யோசிக்கிறேன். அவனும் என்ன ஒரு துளி கூட விட்டு கொடுக்க மாட்டான். எனக்காக அவன் நடுத்தெருக்கு வந்தாலும் வருவானே தவிர என்னை விட மாட்டான். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கு. சரிடா, என்ன ஆச்சு? என்ன ப்ராப்ளம்? நாங்கள் லவ் பண்ணுறது அவன் வீட்டில் தெரிஞ்சிருச்சுப்பா. அவங்க அப்பா லவ்க்கு ஒத்துக்கலை. அவனுக்கு இம்மீடியட்டாக மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஒன்றும் இல்லை. நம்ம நாளைக்கே கிளம்பி போய் அவனை கூப்பிட்டு வரலாம். ஓகே? அப்பா, அது என்னடா, என்ன பிரச்சனை? என்ன, உன்னை திட்டினாங்களா, அடித்தாங்களா? இல்லைப்பா, அவன் பயந்து எனக்கு ஃபோன் பண்ணா. இந்த மாதிரி வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ம். நீ என்ன சொன்ன? நான் அவனை நைட்டோட நைட்டாக கூட்டிகிட்டு வந்துட்டேன்ப்பா. கூட்டிகிட்டு வந்துட்டியா? இப்போ அவன் எங்கே? மேலே ரூமில். மேலே இருக்கான், நம்ம வீட்லையா? ஆமாப்பா. டேய், நான் சும்மா பேச்சுக்கு தாண்டா கேட்டேன். அம்மா அப்பாவை தூக்கி போட்டு வருவானான்ட்டு. இப்படியாடா பண்ணுவான் அதுக்குன்னு? அப்பா, அவனுக்கு நானா ரொம்ப பிடிக்கும். ஈவன் நாங்கள் ஜஸ்ட் 2.5 வருஷம் தான் லவ் பண்ணியிருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. ஃப்யூச்சரையே ஃபுல்லாக இமேஜின் பண்ணி வச்சுட்டு அதை அப்ளை பண்ண வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்றப்போ இது தவிர வேறு வழி தெரியலப்பா. அதனால தான் என்னால் அவனை விட்டு இருக்க முடியாது. அவனும் நான் இல்லைன்னா இருக்க மாட்டான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு துணியாக இருந்துக்கலான்னு தான்ப்பா கூப்பிட்டு வந்துட்டேன். சரி, அம்மா அம்மா எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியலப்பா. ஆனால் அம்மா சுற்றி இருக்கவங்கள பற்றி யோசிக்கிறாங்க. நான் அவனை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன். எனக்கு அவன் ஒருத்தன் தான் வேணும். அவன் எல்லாமே என்னால் இருக்க முடியாதுப்பா. சரி ஜோக்கு, எதுக்கு நீ எமோஷ்னல் ஆகுற? ஐ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நானும் உங்கள் அம்மாவை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு தெரியும் இந்த வழி எப்படி இருக்கும்னு. உங்கள் அம்மாவுக்கு இருந்தாலும் கோவம்ன்றது வரதான் செய்யும். ம். அப்போ உங்களுக்கு எனக்கும் தோணுச்சு ஜோக்கு, நீ முறையாக எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவனை வீட்டுக்கு கூட்டு வந்திருந்தா பெரிய பிரச்சனை எதுவும் ஆயிருக்காது.
இப்போது அவனுடைய வீட்டில் அவனை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல? ஆமாப்பா. ஆனால் எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியலையே. சரி, இட்ஸ் ஓகே. கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் அப்படியே வச்சுக்க முடியாது. மேரேஜ் பண்ணலாம். ம் தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய அப்பா நம்ம ஜங்குக்கு டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்க நம்ம ஜங்குக்கு அப்படியே டியூஸ் ஃபால் ஆக ஆரம்பிக்குது. அழ ஆரம்பிச்சிட்றாரு அவங்க அப்பாவை அந்த ஹக்லேயே. இப்போ நம்ம ஜங்கு கூட அப்பா தான் அந்த ஹக் ரிலீஸ் பண்ணிட்டு, ஹே இதுக்கெல்லாம் இருக்காருடா, ஆ விட்டு வராமல் இருந்தல்ல, அது போதும். விடக்கூடாதுன்னு நினச்சல, அது போதும். தேங்க்ஸ்ப்பா. சரி, அவனை கூப்பிடு. அவன்கிட்ட நான் கொஞ்சம் பேசுகிறேன். இருங்கப்பா, நான் போய்ட்டு கூட்டிகிட்டு வரேன். ஏன் எங்கேருந்து கூப்பிட்டா வர மாட்டேனா? அப்போ அது சரி சரி, போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி மேலே அனுப்பி வைக்க, இப்போ கீழே ஹாலில் நம்ம ஜங்கு கூட அம்மாவும் அப்பாவும் கீழே நிற்கிறாங்க இல்லையா? இப்போ நம்ம ஜங்கு கூட அம்மா தான், ஏங்க என்ன நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க, அவன் இந்த விஷயத்த சொல்லிகிட்ருக்கான். எங்கே பார், அவன் நம்ம பையனை நிரூபிச்சிருக்கான். எனக்கு மறந்துட்டியா? நீ ஓடி தானே வந்த? என்னங்க அது வேற இது வேற. என்ன வேற? இன்னைக்கு நான் அவனை நல்லா வச்சுக்கலாம், அவனும் நல்லா வச்சுப்பான், புரியுதா? ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, நீ ஓடி வரும்போது பக்கத்தில் இருக்கவங்கள யோசிச்சியா? இல்லைல்ல, என்னை நம்பி வந்தல்ல, அவ்வளோதான். மற்றெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ உங்கள் அம்மா அப்பா உங்ககிட்ட பேசல, அந்த மாதிரி பேசுவாங்க. பயந்துட்டு எப்படியோ போன்னு விட்டுட்டு வரல அவனும் நம்பி வந்திருக்கான்ல, அவ்வளோதான். புரியுதா? மூச்சு காட்டுற வேலைலாம் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு மூச்சு இருக்காது. சீக்கிரமாக அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். அப்போ தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஜங்குக்கும் வரும், அந்த பையனுக்கும் வரும். புரியுதா? சரிங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்கு கூட அப்பா தான் கீழே அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஜங்கு தேவை கூப்பிட்டு வர்றதுக்கு. இப்போ மேலே ரூமில் காட்டுறாங்க. நம்ம ஜங்கு உள்ள ரூம்குள்ளே போனதும், ஜங்குக்கு என்னாச்சு? ஒன்று அப்பா கூட்டிகிட்டு வர சொன்னார். ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. பயப்படாதே, நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டாரு அப்பா. உண்மையாவா? அதுவும் இல்லாமல் எவ்வளோ சீக்கிரம் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணி வைக்க போகிறாங்களாம். அப்பா என் மேலே கோவப்படல, நான் உன்னை விட்டு வராமல் இருந்தேன்னு சொல்லிட்டு என்னை பாராட்ட தான் செஞ்சார். உண்மையாவா? சுகு, அம்மா அப்பா லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச். அரேஞ்சா? அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி எப்படி அப்பாவுக்கு இவ்வளோ மெச்சூரிட்டி? அப்படி தான் சொன்னாங்க என்கிட்ட. ஓ சரி வா, எனக்கு பயமாக இருக்கே. என் கூட இரு, நான் உன்னை எங்கேயும் விட்டு போக மாட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர, நம்ம டே அப்படி நம்ம ஜங்குக் பின்னாடியே ஒளிஞ்சிட்ருக்காரு. அவங்க அப்பாவை நிமிந்து கூட பார்க்கவே இல்லை. அந்த ஸ்டெப்ஸ் இறங்கி வரும்போதும் ஜங்குக் பின்னாடியே ஒளிஞ்சிட்ருக்கா. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் அவங்க அப்பா முன்னாடி வந்து நிற்க, டேய் நான் உன்னைய வர சொன்னேன், அவனை தானே கூப்பிட்டு வர சொன்னேன், நான் வந்து போ, இரு நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே கொஞ்சம் விலகி போக, நம்ம டே மட்டும் தனியாக நம்ம ஜங்குக்கூட அப்பாவுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஜங்குவோடைய அப்பா தான், ஜங்குக் அப்புறம் நீ 2 பேரும் கிளம்புங்க, நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கூடைய அம்மாவையும் ஜங்குக்கையும் அனுப்பிடுறாரு. இப்போ நம்ம டேவும் அவங்க அப்பாவும் மட்டும்தான் அந்த ஹால்லே இருக்காங்க. நம்ம டீவை பக்கத்தில் இருக்க கவுச்சில் உட்கார சொல்ல, பட் நம்ம டீ இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாரு. பட் அவர் சும்மா இல்லாமல் உட்காரு. தேங்க்ஸ் அங்கிள். உன் பேர் என்ன? கிம்டேயோ. கிம்டேயோ, ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன். கேளுங்க அங்கிள். உன்னை 25 இயர்ஸ் உங்கள் அம்மா அப்பா வளர்த்துருக்காங்க,
விட்டுட்டு வர்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அங்கிள், எனக்கு சங்குக்கு இல்லாமல் வாழ முடியாது அங்கிள். என்னை அவங்க திட்டி அடிச்சிருந்தா கூட நான் சும்மா இருந்திருப்பேன். ஆனால் அவங்க எனக்கு அடுத்தது மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் பயத்தில் கிளம்பி வந்துட்டேன். எனக்கு சங்குக்கு இல்லாத லைஃப் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியல. நான் மட்டும் இந்த விஷயத்த பண்ணாமல் இருந்தேன்னா என் வாழ்நாள் பூரா அழுதுட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இருக்க பிடிக்கல அங்கிள். சங்குக்கிட்ட இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அவன் கூட நான் ரோட்டில் நின்றுனாலும் சந்தோஷமாக இருக்கும். எங்கள் 2 பேருக்கும் வேலை எதுவும் இல்லை, படிச்சுட்டு தான் இருக்கோம். ஈவன் 2 பேரும் சேர்ந்து வேலை தேடுவோம்ல, அந்த சந்தோஷம் கூட எனக்கு போகுது. எனக்கு ஆடம்பர வாழ்க்கை தான் வேணும்னு இல்லை, அவன் கூட இருக்கணும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபேமிலி, அது போதும் அங்கிள். இப்போ நான் இந்த மேரேஜ்க்கு ஒத்துழைக்கலைன்னா என்ன பண்ணுவேன்? நான் எதுவும் பண்ண மாட்டேன். சங்கு கிட்ட கேட்பேன். சங்குக்கு என்ன சொல்கிறானோ அதுதான். ஓ, சங்கு உன்னை வீட்டுக்கு எப்போ சொன்னானா? அவன் சொன்னானா போயிடுவேன். நீ தான் இப்போ திரும்ப அங்கே போனால் அவனை திட்டுப்பாங்க, அடிப்பாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனால் சங்குக்கு சொல்கிறத என்னால் கேட்காம இருக்க முடியாது இல்லையா? அவனுக்கு நான் வேணான்றப்போ நான் மட்டும் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறேன்? அவன் சொன்னானா போயிடுவாங்க. நீ இப்போ அங்கே போனா உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை கேவலமாக பேசுவாங்களே. பரவாயில்ல அங்கிள், ஆனால் உன்னை சங்குக்கு அப்படி பண்ண மாட்டான், எனக்கு தெரியும். அவ்வளோ நம்புறியா? அவன் ஒருத்தனை மட்டும்தான் நம்புகிறான் அங்கிள். அவன் இல்லைன்னா எதுவுமே இல்லை. சரி, எதுக்கு அழுற? நான் உன்னை என்ன போ சொன்னா? திட்டினா? ஜஸ்ட் கேள்வி தானே கேட்டேன். பயமா இருக்கு அங்கிள். எதுக்கு? நீங்களும் வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்னு. வேண்டான்னு சொன்னா கூட பரவாயில்ல, சங்குக்கு எடுத்துருவீங்களோன்னு பயமா இருக்கு. ஓ, எப்பயும் அவனை பற்றி யோசிக்கிற? இல்லை அங்கிள், அவன் முக்கியம் இல்லையா? புரியுது. சரி, விடம்னா கூட்டு வாப்போ. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் எழுந்துருச்சு வீட்டுடைய கார்டன் சைட் வர. அங்கே வந்து பார்த்தா நம்ம ஜங்கு ரொம்ப நர்வஸாக அங்கே உள்ள ஸ்டோன் பெஞ்சில் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. நம்ம டே வந்து அப்படியே வெளியே வந்து நின்று ஸ்டோன் பெஞ்ச் பக்கமாக வர. இப்போ நம்ம ஜங்கு தான் டக்குன்னு எழுந்துச்சு. என்னாச்சு? உன்னை கூப்பிட்டாரு. என்ன சொன்னார்? கேள்வி தான் கேட்டார். என்ன கேள்வி? அதை நான் அப்புறம் சொல்கிறேன், இன்னும் கூப்பிட்டாரு வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கும் நம்ம டீ கூட சேர்ந்து வீட்டுக்குள்ளே போக 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நடந்து வரத அவங்க அப்பா பார்க்குறாரு. அவர் லிப்ஸில் ஒரு குட்டி ஸ்மைல். இப்போ நம்ம சங்குக்கும் டீயும் அவங்க அப்பா முன்னாடி வந்து நிற்கா. நான் முடிவு பண்ணிட்டேன். என்னதுப்பா? கம்மிங் சண்டே உனக்கும் எனக்கும் மேரேஜ், ஓகே? அப்பா ஆனால் தேங்க்யூப்பா. எங்கள் பாரடி அண்ட் ஜங்கு, நான் நினச்சேன் 2 பேரில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுப்பீங்கன்னு. 2 பேரும் சேம் ரேஞ்சில் போயிட்டுருக்கீங்க. யாரை பிரித்து வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்கள் 2 பேரையும் பிரித்து வச்சேன்னா அதை விட பெரிய பாவம் எதுவுமே இல்லை. எனக்கு தெரியும் நீ இப்போது உங்கள் அம்மாவை பிரிஞ்சு உங்கள் அப்பாவை பிரிஞ்சு அவங்கள ஹர்ட் பண்ணிவிட்டு
இந்த இடத்துல சங்கு கூட வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. பட் புரிஞ்சுக்கோ, யூ ஹாவ் டு. நீ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க உனக்காக உழைச்சிருக்காங்க. புரியுதா? இப்போ அவங்க அந்த இடத்துல நீ இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கிறதுக்கு எப்படி நீ காரணமாக இருக்கியோ, நீங்கள் 2 பேரும் காரணமாக இருக்கீங்களோ, அதே மாதிரி எவ்வளோ சீக்கிரம் அவங்க 2 பேரையும் சந்தோஷப்படுத்த முடியுமோ அதுக்கும் நீங்கள் 2 பேரும் பொறுப்பேற்றுக்கணும். புரியுதா? ஓடி வந்தாச்சு, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடச்சிருச்சுன்னு அவங்க 2 பேரையும் விடக்கூடாது. ம், சரிங்க அங்கிள். குட். ஓகே. டே, உன் வீடு மாதிரி நினச்சிருந்துக்கோ, கூச்சப்படாத. புரியுதா? இங்கே இருந்துக்கோங்க. அண்டு ஜோகு, நீ நாளையிலேருந்து என் கம்பெனிக்கு வேலைக்கு வர. புரியுதா? சரிங்கப்பா. குட். அண்ட் டே அங்கிள், நானும் உங்கள் கூட அது ஒரு வேலை. நோ, நீ வீட்டில் ஏறு. ஆனால் சொல்கிறது கேளு, நீ அங்கேருந்து இங்கே வந்திருக்க. ஜங்குக் என் பையன், நான் அவனை சேர்த்துப்பேன். பட் நீ கம்பெனியில் சேரணுன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஹையர் அஃபிஷியல்ஸ் விட மாட்டாங்க. புரியுதா? பார்க்கலாம், நான் உனக்கு ஏதாவது வேலை தேடித்தர முடிஞ்சால் தேடித்தரேன். ம், சரிங்க அங்கிள். குட். ஜங்குக், பா, அவனை கூட்டிகிட்டு போ. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் சங்குக்கும் மேலே ரூமுக்கு வந்துடுறாங்க. மேலே ரூமுக்கு வந்ததும் நம்ம டே தான் நம்ம சங்குக்கை ஓடி போய் ஹக் பண்ணிக்க. நம்ம சங்குக்கும் ஹக் பண்ணிட்டு, டேய் என்னடா? சங்குக்கு எனக்கு இப்போ தான் உயிரே வந்திருக்கு. எஸ், பட் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் நம்மளுக்கு மேரேஜ். ஆமாம், ஆனால் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுவாங்க. போறியா? நீ இல்லாமல் நான் எங்கே போகிறது? அவனை விட மாட்டேன், நீ அழாத. சகு, உங்கள் அப்பா ரொம்ப நல்லவராக இருக்காரு. யார்? ஐ தாட் ஸோ. நானே நினச்சி பார்க்கலாம் அவர் இவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணுவாருன்னு. எனக்கு இப்போயும் கொஞ்சம் பயம் இருக்கு. ஏன்? உங்கள் அம்மா என்கிட்ட சரியாக பேசவே இல்லை தெரியுமா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. போக போக பழகிடுவாங்கடா. ஓகே. சரி, நான் குளிச்சுட்டு வரேன், நீ அப்புறம் குளி. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொக்கு போயிட்டு குளிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்தா நம்ம டேவும் போயிட்டு குளிக்கிறாரு. நம்ம சொக்கு கூடிய ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் டின்னர் ரெடி பண்ணி அழகாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடும் போதும் நம்ம டேவால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க முடியல. ஏன்னா புது இடம் இல்லையா, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் பார்த்து பார்த்து அமைதியாக அடங்கி உட்காந்து சாப்பிட்ருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் நம்ம சங்குக்கும் டேவும் ஒரே ரூம்லேயே தான் ஸ்டே பண்ணுறாங்க. டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்ஃபர்டபுளாக அவ்வளோ ஹக் பண்ணிவிட்டு அழகாக படுத்து தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம சங்கு அவங்க அப்பா சொன்ன மாதிரியே காலையிலே எழுந்துச்சி வேலைக்கெலாம் ரெடி ஆகிடுறாரு. இப்போ உடனே அவங்க அப்பா கூடயே சேர்ந்து நம்ம சங்குக்கு போயிட்டா நம்ம டே வாசல் வரைக்கும் போயிட்டு வலைய அமுச்சு விட்டுடுறாரு. திரும்ப உள்ளே வந்து பார்க்கும்போது வாசலில் அவங்க அம்மா, நம்ம சங்கு கூடிய அம்மா நின்றுட்டுருக்காங்க. நம்ம சங்கு கூடிய அம்மாவை பார்த்ததும் நம்ம டேக்கு திக்குன்னு பயம் எடுத்துக்குது. நம்ம வந்து பார்த்துட்டு இருந்த ஒரு தரையை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம சங்கு கூடிய அம்மா தான், ஓய் ஆண்டி, கிச்சனில் வேலை இருக்கு, போய் அதை பண்ணி முடிப்போம். சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் போயிட்டு கிச்சனில் இருக்கிற எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலி நம்ம டே வந்து எல்லா வேலைகளும் அவருக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த கிச்சனில் இருக்க வேலை எல்லாமே வந்து அவருக்கு ரொம்ப அப்படியே அத்துப்படி அப்படின்றதுனால டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பார்க்குறாரு.
நம்ம சங்குக்குடைய அம்மானா அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்குறாங்க. நம்ம டே என்னதான் பண்றான் அப்படின்னு பார்த்துட்டு. பட் பார்த்தா நம்ம டே வந்து உண்மையிலேயே ரொம்பவும் பழகுன வேலை மாதிரி தான் அங்க உள்ள வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க. கடைசியா அந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி கவுத்திட்டு, அடுத்தது அப்படி ஹாலுக்கு வந்து ஹால்ல இருக்க கவுச்செல்லாம் கிளீன் பண்ணி போட்டு, அப்படியே அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டுருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு, "உன் பேர் என்ன?" "கிம் டேஹா." "ஓ! உன்ன எல்லாரும் டேன்னு கூப்பிடுறாங்களா?" "ம், ம். எதையோ பண்ணி என் பையன நல்லா மயக்கிட்டா." "ஆண்டி அப்படிலாம் பேசாதீங்க. நான் அவன மயக்கணும்லாம் இல்ல. நாங்க 2 பேரும் உண்மையிலேயே லவ் பண்ணிட்டுருக்கோம்." "ஓ! போதும், போதும். உங்க புராணம். நேத்தே கேட்டுட்டேன். ம். என் பையன் உன்னை கெஸ்ட் ரூம் வரைக்கும் கூட அனுப்பிச்சு வைக்க மாட்றான். அந்த அளவுக்கு நல்லா பிடிச்சு வச்சிருக்கான்." "ஆண்டி அது." "இங்க பாரு. அவன் போறானோ, இருக்கானோ அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா, நீ இங்க இருக்கும்போது, இங்க இருக்க மொத்த வேலையும் நீ ஒருத்தன் தான் பார்த்தாகணும். புரியுதா?" "ம். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோ. என் பையன் உன்கிட்ட சாஃப்ட்டா பிஹேவ் பண்றான்னு, அவன் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர்ன்னு நெனச்சிராத. கோவம் வந்ததுன்னா பட்டுன்னு வைப்பான். அந்த நேரம் ஐயோ! அம்மான்னு அழுதான்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பயே சொல்லிட்டேன்." "சங்குக்கு அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்ல ஆண்டி. அவன் எங்களுக்குள்ள சண்டை வரும்போது எவ்வளவோ இறங்கி போயிருக்கான். நான் தான் கோச்சுக்கிட்டு போவேன். சங்குக்கு எப்பவுமே என்ன கன்வின்ஸ் பண்றதுல தான் இருப்பான்." ம். இப்ப புரியுது. எப்படி அவன வலிச்சு போட்டு வச்சிருக்கேன்னு. ஆண்டி நான் அதுக்கு சொல்லல. அவன் என்கிட்ட கோவப்பட மாட்டான்னு சொல்றதுக்கு தான் அப்படி. போதும், போதும். ரொம்ப தான் அழுந்துட்டு இருக்க. என் பையனையும் உன் பின்னாடி சுத்த விட்டுட்டு இருக்க. ம். இதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு தலையெழுத்து. போ, போயிட்டு வேலைய பாரு. அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சங்குக்குடைய அம்மா தான் நம்ம டேவ அப்படியே அனுப்பிச்சு வைக்கா. இப்போ உடனே அந்த வீட்டுக்கு ஆல்ரெடி வேலைக்கு வர மெய்ட் வந்து வராங்க. இப்போ அவங்க நம்ம சங்குக்குடைய அம்மா கிட்ட போயிட்டு, "ஆ மேடம், என்ன இங்க வேற ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்காரு. இன்னையிலேருந்து உனக்கு வேலை இல்ல. அங்க ஆல்ரெடி வேலைக்காரன் வந்துட்டான். கிளம்பு." "மேடம் என்ன சொல்றீங்க? நான்." "என்ன? உனக்கு இங்க தான் வேலை வேணும்னா, அவன் கூடயே சேர்ந்து வேலை பாரு போ." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா ஒரு மாதிரி பேசுறாங்க. நம்ம டேவ பார்த்து வேலைக்காரன் அப்படின்லாம் சொல்றது, நம்ம டேக்கு காதுல விழுது. பட் வேற வழி இல்ல. சகிச்சுட்டு தான் ஆகணும். சங்குக்காகயாவது. ஸோ, அதனால எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவரு அமைதியா இருக்காரு. ஒரு சில மாதங்கள் போகுது. நம்ம சங்குக்கும் டேக்கும் மேரேஜ் ஆயிடுது. அப்படியே நம்ம சங்குக்கு வந்து ஒரு மேரேஜ் லைஃப்ப கன்டின்யூ பண்றதுன்றத தாண்டி, டேவ எப்படியாவது கரை சேர்க்கணும். அவன எப்படியாவது ஒரு இடத்துல நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜங்குக்கும் சேர்ந்து உழைக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேக்கு டெய்லியும் வீட்ல இந்த பக்கம் நம்ம ஜங்குக்குடைய அம்மா கிட்ட அடி வாங்குறான் அப்படின்ற மாரி பார்த்தா, நம்ம ஜங்குக்கு வந்து வேலையில அவ்வளோ கஷ்டப்படுறாரு. அவருக்கு ரொம்பவும் புதுசு இல்லையா? ஸோ கத்துக்கிறதுக்கே ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. பட் போக போக பிக்கப் ஆயிடுறாரு. இப்போ ஒரு நாள் நம்ம சங்குக்கு தான் காட்டுறாங்க. வேலை முடிச்சு ரொம்பவும் சீக்கிரமா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது காலேஜ் டேஸ்ல நம்ம டேக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிட்டு வராரு. ஏன்னா, டேக் கூட ஒழுங்கா உட்காந்து பேசியே மாசமாக போகுது. ஸோ, அதனால நம்ம சங்குக்கு வந்து நம்ம டேக்காகன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள வாங்கிட்டு வர, இப்போ வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, நம்ம டே வந்து கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அதுவும் தனியா மொத்த வேலையும் இழுத்து போட்டு வச்சு செஞ்சுட்ருக்காரு. அவங்க அம்மா உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. இப்போ உடனே நம்ம சங்கு தான் உள்ள வந்த வேகத்துக்கு, "டேய்" அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்த்து கூப்பிடுறாரு. மேல ரூம்ல இருந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கிச்சன்லேருந்து சவுண்ட் கேட்குது. "என்ன இது இங்கேருந்து சவுண்ட் கேட்குது? அம்மா ஹால்ல இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்குறாரு. பார்த்தா கிச்சன்ல நம்ம டே வந்து வேலை செஞ்சுட்ருக்காரு. இப்போ கிச்சன்ல அப்படியே திங்ஸ் எல்லாத்தையும் டேபிள் மேல வச்சுட்டு, நம்ம டே கிட்ட போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வாங்கி அந்த டேபிள் மேலயே போட்டு, "ஏய்! என்ன பண்ணிட்டுருக்க நீ?" "இல்ல சங்குக்கு அது நீ என்ன இவ்ளோ சீக்கிரமா வந்துட்ட?" "எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. நான் சீக்கிரமா வந்தேன்." "டெய்லி உனக்கு இதான் வேலையா? ஆ? மெய்டுங்க?" "அவங்க வேலைக்கு வரதில்ல." "ஏன்?" "அம்மா தான் வர வேண்டாம் சொல்லிட்டாங்க." "ஏன்?" "ம் அது ஒண்ணும் இல்ல சங்குக்கு விடு."
ஏன்னு கேட்டேன். சங்கு, எங்க மெய்டுக்கு வந்து உடம்பு சரியில்லையா, அதனால நீ எதுவும் வேலை பார்க்க வேண்டான்னு அம்மா தான் அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. டேய் போய் சொல்லாத. இல்லை சங்குக்கு அது வந்து சொல்லுட்டே. டெய்லியும் நீ இப்படி தான் வேலை பார்த்துட்ருக்கியா? ம். நீ வேலை பார்க்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. பட் இந்த வேலையெல்லாம் எதுக்கு பார்க்குற? ம். பாத்திரம் கழுவுறதெல்லாம் மெய்ட்ஸோடைய வேலை, அவங்க அதை பார்த்துப்பாங்கடா. நீ இங்கே வா, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு ஹாலுக்கு வர. அங்கே வந்து பார்த்தா அவங்க அம்மா டிவி பார்த்துட்ருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கூப்பிட்டு போயிட்டு, அம்மா சொல்லு சங்கு. மேடுங்க அவங்க வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு போனாங்களா, நீங்கள் அனுப்பிச்சிங்களா? ஏன்னா அதுக்குள்ளே சொல்லிட்டானா? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கம்மா. நான் தான் அனுப்பிச்சேன். ஏன்? ஏன் அனுப்புனீங்க? சம்பளம் கொடுக்க முடியல. சம்பளம் கொடுக்க முடியலன்னா அப்பட்டு நான் உங்களுக்கு வேலைக்காரனா? ஷங்குக், ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. எனக்கு இந்த வெட்டி சோறு போடுறதெல்லாம் பிடிக்காது. ஓகே? அட்லீஸ்ட் வீட்டில் ஏதாவது ஒரு வேலையாவது பார்க்கணும். வெளியே தான் போய் பார்க்க முடியலனா அதனால தான். அம்மா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நான் வந்தப்பே சொன்னேன், இவன் இந்த வீட்டுக்கு கெஸ்ட் இல்லைன்னு. கெஸ்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டேன். அவனை நீங்கள் வேலைக்காரன் மாதிரி பார்க்குறீங்களா? ம். வேலைக்காரனாக இருக்கிறது நான் ஒன்றும் தலைக்குறைவாக பேசல. பட் அவன் நான் கல்யாணம் பண்ணுவேன். இந்த வீட்டில் அவன் எப்படி இருக்கணுன்றதை நான் முடிவு பண்ணணும். நீங்கள் இல்லை. நான் அப்பா வரட்டும், பேசிட்டேன். நாளைக்கு அந்த மேடை திரும்பி வேலைக்கு கூப்பிட்டுருங்க. நாளிலிருந்து நானும் இங்கே இருக்க மாட்டேன், டேவும் இங்கே இருக்க மாட்டேன் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை மேலே கூட்டிகிட்டு போக, நம்ம டேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க அம்மாவே எதிர்த்து பேசினது நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ மேலே ரூமுக்கு போன வேகத்துக்கு நம்ம சங்கு செஸ்ட்லேயே போட்டு அப்படி அடிக்கிறாரு. எதுக்குடா அப்படி பண்ண, அம்மா எதுக்கு அப்படி பேசின அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அதுக்கு நம்ம டேவை பார்த்து, டே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. நான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கு காரணம் என் கூட நீ சந்தோஷமாக வாழணும்னு, புரியுதா? என் வீட்டில் உன்னை வேலை பார்க்கணும்னு கிடையாது. வேலை செய்யலாண்டா, கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் நீ இத்தனை நாளாக இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை நீ. ஆ ஜாங்கு, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அம்மா சொல்கிறது கரெக்டு தானே? எங்கேருந்தோ வந்துட்டு நான் பாட்டின வீட்டில் வெட்டி சோறு உட்காந்து எப்படிடா சாப்பிட்றது? ஆ அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வழியில் நான் யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போகிறேனே, அதுக்கு அம்மாட்ட அப்படி தான் பேசுவியா நீ? நாளைக்கு என்ன நீ, நீயும் இங்கே இருக்க மாட்டேன் நானும் இங்கே இருக்க மாட்டேன்னு என்ன பேசிகிட்டு இருக்க? ஆ அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு மேரேஜ் நடந்திருக்குமா? டே, அதுக்காக நீ கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது. சங்குக்கு அதை நம்மளுக்குள்ளே பேசி முடிச்சிருக்கலாம் இல்லையா? அம்மாட்ட எதுக்கடா இதை கொண்டு போனேன்? ஏன்னா அப்பா இதை பண்ணியிருக்க மாட்டார்னு எனக்கு தெரியும். ஆனால் கம்முன்னு இருட்டே. சரி சங்கு, கோவப்படாத, விடு. ஒன்றும் இல்லை, வீட்டு வேலை தானே, நம்ம வீட்டு வேலை தானே. ஆ டே, சரி சரி சரி, நீ எதுவும் பேசாத, இங்கே இரு. நான் போயிட்டு உனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஆ கோவப்படாத, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து எப்படியாவது சங்குக்கை காம் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே திப்பு திப்புன்னு ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா நம்ம சங்குக்கு அவருக்காக வாங்கி வச்சிருந்த திங்ஸ் எல்லாமே அந்த டேபிளில் செதறி கிடக்குது. அது எல்லாத்தையும் அழகாக எடுத்து வாங்கிட்டு வந்த கவருக்குள்ளேயே போட்டுட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையும் கூட சேர்த்து தண்ணியோட சேர்த்து மேலே கொட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ ரூம்குள்ளே போகும்போது அந்த கவரை பார்த்துட்டே போக நம்ம சங்குக்கு அதை பார்த்துட்டாரு. அதுக்குள்ளே கவரை கண்டுபிடிச்சிட்டியா? ம். எல்லாமே எனக்கு பிடிச்சதா இருக்கே, அதான் பார்க்குறேன். உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடு. ஆம், உனக்கு பிடிச்சது எதுவுமே இல்லை. உனக்கு எது பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கும். ஷங்கு, எனக்கு தெரியாமல் எதுனா ரொமான்டிக் மூவி எதுனா பார்க்குறியா?
காலேஜ் டேஸ்லலாம் இப்படி பண்ணவே மாட்டியே. காலேஜ் டேஸில் நான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட். இப்போ ம் நான் உனக்கு யாரு? சரி விடு. நான் உனக்கு யாருன்னு கேட்டேன். சரி விடுன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு பிடிச்சத சாப்பிட விட. சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி நான் உனக்கு யாருன்னு சொல்லு. சங்கு விடு. முதல்ல சொல்லு. சரி ஹஸ்பண்ட். ஒழுங்கா சொல்லு, என்னை பார்த்து சொல்லு. காலேஜ் படிக்கும் போது நீ எனக்கு பாய் ஃப்ரெண்ட். இப்போ இப்போ என்ன வெக்கப்படுற சொல்லு. இப்போ எனக்கு லவ்லி ஹஸ்பண்ட். அப்போ உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் செய்யணுமா இல்லையா? செய்யணும் தான். ஆனால் உனக்கு பிடிச்ச எதையுமே என்னால் செய்ய முடியலையே. யார் சொன்னா செய்யலாமே? என்ன செய்யலாம்? செய்யலாம். சங்கு யாருக்கா போவாத குத்திடுவேன். நான் அதுக்கு மட்டும்தான் போவேன். என்ன பண்ணுவேன்? சங்கு சும்மா இரு. விளையாடிக்கிட்டேன். இருக்கிற சிச்சுவேஷன்னா என்ன அவ்வளோ மோசமாக இருக்க? நான் அப்படி சொல்லலை. எனக்கு வேலை இருக்கு. அழகான ஒருத்தனை கல்யாணமும் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? நமக்கு வீடும் வாங்கிட்டேன். என்னது? என்ன? இல்லை இப்போ என்னமோ சொன்னியே. வீடு வாங்கிட்டேன்னு சொன்னேன். ஏய், விளையாடிட்டு இருக்கியா நீ? விளையாடுறதுக்கு கொஞ்சம் கூட உனக்கு நேரங்காலமே தெரியல ஜங்கு. டேய், உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஃபர்ஸ்ட் லவ் ஆனிவர்சரி அப்போ நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன். என்னது? நமக்கு எப்போ மேரேஜ் ஆகுதோ அது எப்போவா இருந்தாலும் சரி, அடுத்த அடுத்த 6 மாசத்துலேயோ 5 மாசத்துலேயோ உன் கையில் சொந்த வீட்டு சாவி இருக்கும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஆமாம். அது நம்மளுக்கு கல்யாணம் எவ்வளோ நேரம் ஆகுது? 6 to 7 months. எக்ஸாக்டாக 6 months. உன் கையை காட்டு. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு அவருடைய கையில் ஒரு வீட்டு சாவியை கொடுக்க, நம்ம டீ அதை பார்த்துட்டு சங்கு சீரியஸாவா? ஆனால் எப்படிரா இப்போதானடா வேலைக்கு போக ஆரம்பித்தேன்? உனக்கு தெரிஞ்சு நான் இப்போ தான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஆனால் காலேஜ் டேஸ்லேயே பார்ட் டைம் ஒர்க் போயிட்டு இருந்தேன். அட பாவி, ஆனாலும் எப்படிடா ஒரு வீடு வாங்குற அளவுக்கு சேலரி 10,000? என்ன இப்போ உள்ள சேலரி 1 lakh. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டாக வரும். சங்கோக்கு எனக்கு தெரியாமல் 2.5 வருஷம் பாவி, கிட்டத்தட்ட 3 வருஷமா பார்ட் டைம் போயிருக்கேன். எப்படிடா எனக்கு டவுட் வராமல் ஹேண்டில் பண்ண? அதெல்லாம் அப்படிதான். டே உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததை மறந்துட்டேன் பாரு. என்ன சொல்ல? அழகான வேலை கிடைச்சிருச்சு. அழகான ஒருத்தனை கல்யாணமும் பண்ணிட்டேன். சொந்த வீடும் இருக்கு. அப்புறம் 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 ஒரு நாய்க்குட்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். பண்ணி நானும் என்னமோ ஏதோ நினைச்சேன். என்னமோ ஏதோன்னா என்னமோ ஏதோ எல்லாம் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. பேபிக்கு பிளான் பண்ண போறியோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, கேட்ச் பண்ணிட்டேன். ஜாகு நாய்க்குட்டி தான் சொன்னேன். நாய்க்குட்டி தான். நாய்க்குட்டி எப்படி தனியாக விளையாடும்? பேபி வேண்டாம். இல்லை, 2 நாய்க்குட்டி வாங்கிக்கலாம் போ. ஏய் ஜாகு, நோ, நீ பார்க்குறதே சரியில்லை.
சும்மா இரு. ம். 6 மாசம் ஆயிடுச்சு. ம். 6 மாசம் ஆயிடுச்சா? இல்ல எனக்கு புரியல. டேய்! உன்ன க்ளோஸா வச்சு பார்த்து 6 மாசம் ஆயிடுச்சுடா. டெய்லி ஒண்ணா தானே தூங்குறோம். அந்த க்ளோஸ்னஸ் வேறடா. இதுக்கு முன்னாடி அந்த மாரி க்ளோஸா இருந்ததில்லடா. என்னடா டா போட்டா? இனிமேட்டு அப்படிதான்டா. சரி, பரவால்ல. உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிக்கோ. பட் எனக்கு ஒரு பேபி கேர்ள் ப்ளீஸ். ஜங்குக், பிஹேவ் யுவர்செல்ஃப். பிஹேவ் பண்ணலாம். உன்கிட்டயுமா? ம்? ஜங்குக், நோ. நோ மீன்ஸ் நோ. நீ என்ன சொன்ன? நான் ரெடியா இருக்கும்போது தான் எல்லாமேன்னு சொன்னல்ல? நீ ரெடியா இருக்கும்போது தான் எல்லாமேன்னு சொன்ன. நீ இப்ப ரெடியா இல்லாமலாம் இல்ல. ம்? நீ ரெடி தான்னு எனக்கு தெரியும். ஜங்குக், இதெல்லாம் போங்கடா. பரவால்ல. ம். நோ ஜங்குக். நோ, கிட்ட வரக்கூடாது. சும்மா இருடா. ஒன்றும் ஆகாது. ம். வலிக்காம பார்த்துக்கிறேன். வலிக்காம பார்க்க போறியா? ஏய், போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் நம்ம சங்குக்க அப்படியே அவாய்ட் பண்ணிட்டே இருக்க. ஆக்சுவலி அவர் வேணும்னு பண்ணல. நம்ம சங்குக்க டீஸ் பண்ணணும்னே பண்ணிட்டு இருக்க. நம்ம சங்குக்கும் இதுதான்டா சான்ஸ், இதை விட்டா வேற வழி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தேவா அப்படியே கமக்கமா அமைக்கி போட்டுடுறாரு. ஓகே, நான் இந்த ஸ்டோரியை இங்கேயும் முடிக்கிறேன். பார்ட் டூக்காக வெயிட் பண்ணுங்க. பாய் பாய் எவ்ரிபடி. ஐ லவ் யூ ஆல். எனக்கும் பார்ட் டைம்க்கு வேலை ஆயிடுச்சு. நேரம் வந்துடுச்சு. டாடா. ஐ லவ் யூ ஆல்.